إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் உத்தம நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இறுதி வரையில் பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்குமாறும் அவனது விலக்கல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. நிறைய துன்பங்களாலும் பிரச்சனைகளாலும் மன குழப்பங்களாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த உலக வாழ்க்கை காணப்படுகிறது. அதுதான் இறைவனுடைய நியதியாகவும் காணப்படுகிறது. இன்னா ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக நாங்கள் மனிதர்களை கஷ்டங்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் தான் நாம் படைத்திருக்கிறோம். எனவே உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அத்தகைய சவால்களையும் கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் கட்டாயம் எதிர்நோக்கியே ஆக வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நியதியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு அன்று பிளந்த பிள்ளை கூட அங்கே அழுகையை ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தில் அழுகிற பிள்ளை அவனுடைய எல்லா காலங்களிலும், ஏன் இறக்கும் வரைக்கும் ஒரு சில நேரங்களில் அழுகிறான், கவலைப்படுகிறான், மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறான். எதுவரைக்கும் என்றால், நாம் சுவனத்தில் எமது காலடியை வைக்கிற வரைக்கும் மனிதர்கள் பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை சுவர்க்கத்தை பற்றி சொல்கிற போது, லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸப் வமா ஹும் மின்ஹா பிமுக்ரஜீன், அந்த சுவனவாசிகள் அவர்களுக்கு நிச்சயமாக எந்த துன்பங்களும் வராது. அந்த சுவனத்தில் நுழைந்த சுவனவாசிகள் ஒருபோதும் அங்கிருந்து வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். இன்னும் ஒரு வசனத்தில், லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா, சுவனவாசிகள் எந்தவிதமான பாவமான வார்த்தைகளோ மோசமான வார்த்தைகளோ அவர்கள் அங்கே கேட்க மாட்டார்கள். வருக வருக என்ற சுபசோபனம், அந்த வார்த்தையை மாத்திரம்தான் சுவனவாசிகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் அத்தகைய துன்பங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும்
மனவேதனைகளுக்கும் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் நாம் நிச்சயமாக அவைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அதில் முக்கியமாக ஈமான் கொண்ட நாங்கள், அல்லாஹ்வை ஏற்று நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழுகிற நாங்கள் அப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்க முடியாது என்பதற்கு எந்த விதமான நிச்சயமும் கிடையாது. அல் குர்ஆன் கேட்கிறது, நீங்கள் நினைக்கிறீர்களா நாங்கள் முஃமின்களாக முஸ்லிம்களாக நல்ல மனிதர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு பிரச்சனைகள் இன்னல்கள் வரமாட்டாது என நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என அல் குர்ஆன் கேட்கிறது. மேலும் சொல்கிறது குர்ஆன், வலகத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம், இதுக்கு முன்னர் வந்த அந்த சமூகத்துக்கு கூட அல்லாஹு தஆலா நிறையவே அவர்களை சோதித்திருக்கிறான். எதற்காக? فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. நான் முஸ்லிம் என மார்பு தட்டிக் கொண்டிருக்கிறார், நான் முஃமின் என நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் வந்த போது, துன்பங்கள் வருகிற போது, கவலைகள் வருகிற போது நாங்கள் எவ்வாறு இறைவனோடு நடந்து கொள்ளப் போகிறோம் என்பதை அல்லாஹ் பரீட்சித்து பார்ப்பதற்காகத்தான் இப்படியாக இன்பத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழும் போது எங்களுக்கு தருவதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் யாருக்கெல்லாம் சோதனை வருகிறது, அதிகமாக சோதனைக்குள்ளாகிறார்கள், துன்பத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அல் அன்பியா, அதிகமாக சோதனைக்குட்படுத்தப்படுபவர்கள் யார்? நபிமார்கள். அதுக்கு பிறகு யாரெல்லாம் முடியுமான அளவுக்கு நபிமார்களை பின்பற்ற முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சோதனை வருகிறது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு சில போது அவனுக்கு சோதனை வருகிறது. எந்த அளவுக்கு மார்க்கத்தை இந்த மனிதன் விட்டு விடுகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு சோதனை இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சோதனை வருகிறது என்பதற்காக, துன்பம் வருகிறது என்பதற்காக, கவலை சஞ்சலம் இருக்கிறது என்பதற்காக மார்க்கத்தை விட்டு விடுவதா? நிச்சயமாக இல்லை. அப்படியான ஒரு மனிதன் நிச்சயமாக முஃமினாக மாற மாட்டான் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கிற போது அவர்களுடைய சபையில் வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், அமீருல் முஃமினீனே, உலகத்தில் ஆகக்கூடிய பலம் வாய்ந்த பொருள் எது என கேட்டபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு விரலாக எண்ணிக்கொண்டு முதலாவதாக சொல்கிறார்கள், அதுதான், அதாவது இரும்புதான் உலகத்தில் அல்லாஹு தஆலா படைத்த பொருட்களில் மிகவும் உறுதியான பொருளாக இருக்கிறது என சொல்லிவிட்டு திரும்ப சொன்னார்கள், இல்லை இல்லை, அந்த இரும்பை கூட உருக்குகிற சக்தியை அல்லாஹு தஆலா நெருப்புக்கு கொடுத்திருக்கிறான். எனவே நெருப்புதான் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த பொருள் என சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், நெருப்புக்கு மேலால் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இருக்கிறது, அதுதான் தண்ணீர். தண்ணீர் நெருப்பை அணைத்து விடக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது.
அதனை விட மிஞ்சிய ஒரு சக்தி உள்ள பொருள் என்றால் அது தண்ணீராக இருக்கிறது என சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், இல்லை இல்லை, அந்த தண்ணீரை கூட ஆங்காங்கே இழுத்து செல்லுகிற சக்தியை அல்லாஹு தஆலா மேகத்துக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அந்த தண்ணீரை விட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது மேகமாகத்தான் இருக்கிறது என சொன்னார்கள். திரும்ப சொன்னார்கள், மேகத்தை விட சக்தி வாய்ந்த ஒரு பொருளை உள்ளத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுதான் காற்று. காற்று வந்து மேகத்தை அங்கும் இங்கும் இழுத்து செல்லக்கூடிய சக்தியை, ஆற்றலை அல்லாஹ் மேகத்துக்கு கொடுத்திருக்கிறான். அதைவிட, அந்த காற்றை விட சக்தி வாய்ந்தது, அதாவது மேகத்தை இழுத்து செல்லக்கூடிய சக்தியை காற்றுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த காற்றை விட சக்தி வாய்ந்த ஒரு பொருளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுதான் மழையாக இருக்கிறது. வேகமாக காற்று வந்து ஒரு மலையில் பட்டுவிட்டால் அதனோடு அந்த காற்று, அந்த மலை மிக சக்தி உள்ள மலையாக இருக்கிற போது அந்த இடத்திலிருந்து அந்த காற்று திரும்பி போய் விடுகிறது. அந்த அளவு சக்தியை அல்லாஹ் மலைகளுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த மலைகளை விட சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். மனிதன் இந்த மலைகளை உடைக்கிறான். அந்த மலைகளில் குடைந்து அதில் குகைகளை அமைத்து அதில் வாழுகிறான். எனவே அந்த மனிதன் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என சொல்லிவிட்டு சொன்னார்கள், மனிதனை பிரட்டக்கூடிய, அவனை வீழ்த்தக்கூடிய ஒன்று தூக்கமாக இருக்கிறது. அதிகமான தூக்கம் வந்தால் மனிதனால் நின்றிருக்க முடியாது. அவன் தூங்கி விடுவான், படுத்திடுவான், இருந்த இடத்திலே அப்படியே சாய்ந்து விடுவான் என சொன்னார்கள். அந்த தூக்கத்தை கெடுத்துகிற, எங்களுடைய தூக்கங்களை இல்லாமல் செய்கிற ஒன்றை அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கிறான். அதுதான் மனிதனுக்கு ஏற்படுகிற சஞ்சலங்கள், கவலைகள் என அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட சஞ்சலங்கள், கவலைகள் மனிதனுக்கு சாதாரணமாக உலகத்தில் ஏற்படுவது சகஜமாக இருக்கிறது. அந்த சஞ்சலங்களை, கவலைகளை இல்லாமல் செய்வதற்கான மிக பெரும் சக்தி வாய்ந்த ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகம் செய்வதால், அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சாந்தி அடைகிறது, அமைதி பெறுகிறது. எனவே உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்த அந்த திக்ராகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுதான் உலகத்தில் சக்தி வாய்ந்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த குத்பாவில் சுருக்கமாக அந்த மோசமான அந்த துக்கம், சஞ்சலம், கவலைகள் இவைகளை போக்குவதற்கான, இவைகளை இல்லாமல் செய்வதற்கான ஒரு சில வழிகளை மாத்திரம் சொல்லி இந்த குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அல்லாஹ்வை திக்ர் செய்வது போன்ற ஒரு மாமருந்து, ஒரு சிறந்த கேடயம், ஒரு சிறந்த ஆயுதம் எங்களுடைய கவலைகளை போக்குவதற்காக வேறு எதனையும் அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. இரண்டாவதாக, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதோடு அந்த ஈமானை உறுதிப்படுத்துகிற எல்லா நல்ல காரியங்கள், நன்மைகள், வணக்கங்களை நாம் அதிகமாக கூட்டிக் கொள்கிற போது அல்லாஹ் பக்கம் நாம் நெருங்குகிறோம். அல்லாஹ் பக்கம் நெருங்குகிற போது கவலைகள் எல்லாம்
எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்விடுகிறது. மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இவர்களெல்லாம் ஈமானோடு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு நாம் ஹயாத்தன் தய்யிபா, அமைதியான வாழ்க்கையை கொடுப்போம், நல்ல வாழ்க்கையை கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்றுதான் நாங்கள் நிம்மதி பெற வேண்டுமானாக இருந்தால், கவலைகளை விட்டு நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடுத்த விடயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஏற்படுகிற, உலகத்தில் ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களும், எல்லா துன்பங்களும், எல்லா நோய்களும், எல்லா பிரச்சனைகளும், இது அனைத்திற்கும் ஈடாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எங்களுக்கு நிறைய நன்மைகளை தர காத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், எங்களுடைய காலில குத்துகிற முட்கள் உட்பட, முள்ளு குத்தினாலும் கூட அதை நாம் எடுத்துவிட்டு நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதற்காக நாளை மறுமையில் நன்மையை எழுதுகிறான், அதற்காக சோளத்தை தருகிறான் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்றுதான் நாம் அடிக்கடி நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, ஒரு கொஞ்ச நாளைக்காக வாழ வந்திருக்கிறோம். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இடத்தில் இருக்கிற போது ஒரு ஜனாசா அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் அன்ஹு, இந்த ஜனாசா இருக்கிறது, ஒன்றில் அது சந்தோஷமாக அமைதியாக அதனுடைய பயணத்தை நோக்கி, அதனுடைய அந்த கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லது முஸ்தராஹுன் அன்ஹு, இந்த கபரு, இந்த மனிதன் செல்வதால் அடுத்த மனிதர்களுக்கு நிம்மதி ஏற்படுகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன நீங்கள் சொன்ன இந்த பதில் எங்களுக்கு புரியவில்லையே என கேட்டபோது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களெல்லாம் உலகத்தில் முஃமின்களாக நல்ல முறையில் அடுத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் துன்பம் இல்லாமல் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் முஸ்தரீஹ், அல்லாஹு தஆலாவிடத்தில் சென்று விடுகிறார். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இவர்களெல்லாம் அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவித்தார்களோ, எப்பொழுதும் அவர்களை நோவினை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களிலிருந்து நாங்கள் நிம்மதி பெற்றோம் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் சுவனத்தில் நாம் செல்கிறோம் என்பதை, சுவனத்திற்காக நாம் இருக்கிறோம் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை எப்பொழுதும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனை போன்று உலகத்தில் யாரும் கஷ்டம் அனுபவிக்காத ஒரு மனிதன் இறந்து போகிறார். அந்த அளவுக்கு ஆக கூடுதலாக கஷ்டத்தை அனுபவித்த ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இறந்து போகிறார். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவனை எடுத்து சுவனத்தின் ஒரு லேசாக, சுவனத்தில் அந்த ஆற்றில் லேசாக அந்த மனிதனை கழுவிடுகிறான். கழுவிட்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஏ மனிதனே, உலகத்தில் நீ வாழுகிற போது பிரச்சனைக்குள்ளாயிருந்தீர்களா, கஷ்டத்தோட வாழ்ந்தியா என கேட்கிற போது அந்த மனிதன் சொல்வான், இல்லை அல்லாஹ், நிச்சயமாக நான் உலகத்தில் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தேன். ஏன், இந்த சுவனத்தின் வாசனை, சுவனத்தின் தண்ணீர் அவனுடைய மேனியில் பட்டபோது உடனடியாக உலக கஷ்டங்கள் அனைத்தையும் மறைந்து விடுவதாக
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், நாங்கள் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மறுமைக்கான வாழ்க்கை என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாம் வாழுகிறது எதற்காக? மறுமைக்காக வாழுகிறேன். நான் தொழுகிறது எதற்காக? மறுமைக்காக. நான் தொழில் செய்கிறது எதற்காக? மறுமைக்காக. பயணம் போறது எதற்காக? மறுமைக்காக. திருமணம் முடிப்பது, அதாவது பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, மற்ற நாங்கள் செய்கிற உலகத்தில் செய்கிற எல்லா வேலைகளும் எதற்காக? மறுமைக்காக, சுவனத்துக்காக என்ற எண்ணம் இருக்கிற போது அல்லாஹு தஆலா அவனுடைய கண் முன்னிலையில் சுவனத்தை காட்டுகிறான், சுவன இன்பங்களை கொண்டு வந்து காட்டுகிறான். இவனுடைய உலக வாழ்க்கையின் நோக்கம் உலகமாக இருக்கிறதோ, உலகத்தை அதிகமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், உலகத்தில் மாடிகளை கட்டிக்கொள்ள வேண்டும், உலகத்தில் பெரிய அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என இவர்களெல்லாம் நினைக்கிறார்களோ, அல்லாஹு தஆலா அவனுடைய கண்முன்னிலையில் மறுமையை கொண்டு வந்து காட்டுவதில்லை. அவனுக்கு மாறாக ஃபக்ரை, வறுமையை காட்டுகிறான். எப்பொழுதும் உலகம் உலகம் என உலகத்தின் பின்னால் செல்கிற போது அவனுக்கு உலகமும் கிடையாது, மறுமையும் கிடையாது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த கவலை அல் கம் என அரபியில் சொல்வோம். கம் என்று சொன்னால் நாம் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது தேவையில்லை, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா எதனை நிர்ணயித்திருக்கிறானோ அது நிச்சயமாக எங்களை வந்தடையத்தான் போகிறது என்ற உறுதியான நம்பிக்கை, ஈமான் இருக்கிற போது எதற்காக நாம் அலட்டிக் கொள்ள வேண்டும்? எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கிற போது அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மாத்திரம் கொடுத்த திக்ர் அல்ல, எங்களுக்கும் கூட கொடுத்த திக்ராக இருக்கிறது. அந்த துஆவை அவர்கள் கேட்டபோது ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம், உடனடியாக நாம் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து நாம் அவர்களை பாதுகாத்தோம். இந்த இடத்துல முக்கியமான இந்த வசனத்தை பாருங்கள், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அதாவது அடியார்களே, உங்களுக்கும் தான் என்ற அந்த சொல்லை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், முஃமின்களையும் இவ்வாறுதான் நாம் பாதுகாக்கிறோம் என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட ஆழமான வசனங்கள் எங்களிடத்தில் இருக்கிற போது, குர்ஆன் இருக்கிற போது எதற்காக நாம் கவலை கொள்ள வேண்டும்? எதற்காக நாம் சஞ்சலம் பட வேண்டும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் நிம்மதி இருக்கிறது, அல் குர்ஆனில் சந்தோஷம் இருக்கிறது, இஸ்லாத்தில் நிம்மதி இருக்கிறது, இஸ்லாத்தில் சந்தோஷம் இருக்கிறது. அதுக்கு மாற்றமான எந்த வழியை நாம் எடுத்து சென்றாலும் நிச்சயமாக அது தோல்வியில் தான் முடிகிறது, நஷ்டத்தில் தான் முடிகிறது, கவலையில் தான் முடிகிறது என்ற உண்மையை சொல்லி அந்த அடிப்படையில் சந்தோஷமாக நிம்மதியாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه غفور ودود.